அண்ணாமலையின் என்ட்ரியால் அதிர்ந்து போன அரசியல் கட்சிகள். தமிழ்நாட்டின் பாரதத்தை காப்பாற்ற அடுத்து என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை? பாஜகவிலிருந்து விலகியதற்கு காரணம் இதுவா? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் இந்த அரசியலை பத்தி நம்ம பேசுறப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து பேசுவோம். முதல்வர் விஜய், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து பேசுறப்போ அதே மாதிரி முன்னாள் தமிழ்நாட்டின் மாநில தலைவரான அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு நாம வந்து பெயர் சூட்டியிருந்தோம். அது இப்போ மாறி இருக்கு. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா, இவர் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அதையும் தாண்டி 2011 IPS கர்நாடகாவில் பொறுப்பேற்றுக்கிட்டு 2019 வரைக்கும் மக்கள் சேவையில பணியாற்றி அதற்கப்புறம் தன்னை வளர்த்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம அரசியல்ல சேர்ந்து ஏதாவது செய்யணுங்கிற காரணத்துக்காக தமிழ்நாடு அரசியல தன்னை இணைச்சுக்கணுங்கிறதுக்காக பாஜக இணைந்து 2021ஆம் ஆண்டு அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு தோற்றவர். ஆனாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய அளவுல ஓட்டிங் இல்லாத நேரத்துல ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து வெறும் 2%, 3% இருந்தப்போ பாஜகவில் அண்ணாமலை இணைந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% உயர்ந்துச்சு. இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டாக அமைஞ்சிச்சு. நேற்று விலகியதா வந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு லைவ்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த லைவ்ல என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். முதல் விஷயம், அவர் பாஜகவில் விலகிறத பத்தி சொல்லிட்டு, இரண்டாவது விஷயம், தான் ஒரு தனிப்பெரும் இயக்கமா இயங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையான தமிழக அரசியலை நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன முழுமையான அரசியல்? எல்லாருமே கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு MP, ஒரு MLA இவங்க தான் MP-யா இருக்கணும், இவங்க தான் MLA-வா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், பதவிங்கிறது ஒருவருக்காக கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வலியுறுத்தி இந்த இயக்கத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இன்னும் கட்சி பெயர் அதை எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாது. இப்போதைக்கு அவரோட இயக்கமா இன்ட்ரடியூஸ் பண்ணி தனிப்பெரும் இயக்கமா இயங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் இந்த கான்ஃபிளிக்ட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ரஜினி கூட இணைய போறாரு, ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் இணைந்து புது கட்சி உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கும் ஒரு புள்ளி வச்சிருந்தார். என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நான் 2020 பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தார். நான் அரசியலில் வந்து வரதா இருக்கேன், என்னுடன் இணைந்து பயணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா, நான் அப்போ பாஜகவில் சேர்றதா இருந்தேன், அதனால நான் அதை வந்து மறுத்துட்டேன், அவ்வளவுதானே தவிர நாங்கெல்லாம் சேர்றதா இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. என்னோட கருத்தும் என்னோட கொள்கையும் வெவ்வேறு, எனக்கு எந்த அரசியல் கட்சிகளும் எதிரிகள் கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன கொள்கை அப்படின்னா, மற்றவர்கள் மாதிரி இவங்க அவங்கன்னு இல்லாம நான் அப்துல் கலாமை என்னுடைய கொள்கையில வச்சிருக்கேன். ஏன்னா அப்துல் கலாமை நான் மாணவனா இருக்கும் போது பார்த்திருக்கேன், IPS அதிகாரியா இருக்கும் போது பார்த்திருக்கேன், அவரோட பேச்சை கேட்டிருக்கேன், அவருடன் பேசியிருக்கேன். அவரோட பேசுறப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு, என்ன வலியுறுத்தி இருந்தாரு அப்படின்னா, வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்து வில்லேஜ்லயே அவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கணும், அவங்களுக்கான ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கான தேவைகளா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க இருக்கிற இடத்திலேயே பூர்த்தி செஞ்சு தரப்படணும், அவங்க எந்த விஷயத்துக்காகவும் சிட்டியை தேடி போகக்கூடாது அப்படிங்கிறதா அவருடைய முதல் விஷயமா இருந்தது. அதையே வலியுறுத்தி நான் வந்து என்னுடைய கொள்கையா வச்சு நான் பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய இந்த விளக்கமும் இந்த இடத்துல அவருக்கு இருக்கிற புரிதலும் பல பேருக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் லைவ்ல பேசிட்டு இருக்கும் போதே அவர் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அப்படி என்ன அப்படின்னா, www.wetheleader.org அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த வெப்சைட்ல நீங்க உங்களை வந்து இணைச்சுக்கோங்க, இது தனிப்பெரும் கட்சியா உருவாகிறப்போ நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எப்படி இந்த ஆச்சரியம் நடக்குதுன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல அந்த இடத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த தளத்துல.
அதையும் தாண்டி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது இன்க்ரீஸ் ஆகி இரவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. இது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் வருமா, இது இவ்வளவு பெரிய இயக்கமா மாறுமா, இது இவ்வளவு பெரிய கட்சியா மாறுமான்னு யாருமே யோசிக்காத அளவுக்கு வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ பாஜகவில இருந்து அவர் ஏன் வெளியே வந்தாரு உடனே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் விலக போவதா டிசம்பர் மாசமே சொல்லிட்டாரு பாஜகல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் வருது, இதுல தமிழ்நாட்டுடைய வேட்பாளர்கள் கூட சேர்ந்து நீங்க பயணிங்க, அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணி கொடுங்க, மே மாசம் எண்ட் ஆனது அப்புறம் நீங்க இங்க இருந்து முழுமையா விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய பணியை முழுசா முடிச்சு கொடுத்துட்டு மே மாதம் விலகி இப்போ அவர் வெளியே வந்திருக்காரு. அந்த விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த இயக்கம் கட்சியாக மாறி 2031ஆம் ஆண்டு வரும் தேர்தலில் கண்டிப்பாக தனி பெரும்பான்மையா போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த 17 வருஷ மக்கள் பணி, அதாவது 2011 இருந்து 19 வரைக்கும் IPS அதிகாரியாகவும் 2020 இருந்து இந்த 26 வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டு மக்களுக்காக போராடியும் அவரோட பயணத்துல அவர் கத்துக்கிட்ட விஷயங்களை இன்னும் பல பேருக்கு நான் கொடுக்க போறேன், நான் கத்துக்கிட்டது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே இதுல ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கறத என்னுடைய முதல் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. 2009ஆம் ஆண்டு தேமுதிகல நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். இந்த அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கும், யார் எப்படி ஒருவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி செயல்படணுங்கிற இன்டர்ன்ஷிப்பை நான் தேமுதிகல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருந்தாரு. நாம எதிர்பார்க்காத வகையில தாவேகா ஜெயிச்சு முதல்வராக விஜய் மாறி இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்போ ஒரு தனி பெரும்பான்மையா அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. இன்னும் அரசியல் கட்சிகள் இன்னும் எவ்வளவு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் உருவாகி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு புது கட்சிகள் உருவாகும் போதும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஜென்சிக்கு இது மேல இன்னும் ஆர்வம் வருது. அதனால ஒவ்வொருத்தர் மேலையும், அதாவது கட்சி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த புரிதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அரசியல் புரிதல்ங்கிறது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறதா என்னோட கருத்து இந்த இடத்துல. அதாவது அண்ணாமலை அவர்கள் டெல்லியில இருந்து நேற்று சென்னை அடைந்தாரு. அந்த ஏர்போர்ட்ல அவருக்கான வரவேற்பு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத முறையில இருந்தது. அதாவது அத்தனை மக்கள் கூடி அண்ணாமலையை வரவேற்றாங்க. அதை பாக்குறப்போ அவருக்கு மக்கள் பெரும் ஆதரவு தருவாங்க. அதனால அடுத்த எலெக்ஷன்ல அவர் ஒரு தனி பெரும்பான்மையா நிப்பாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவாயிருக்கு. இன்னும் இந்த அரசியல் களம் எப்படி மாறப்போகுதுங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்க வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.